ஹல்லேலூயா. உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஏதோ வருஷத்தின் துவக்கத்திலே மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள், ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரமல்ல, உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. வீடு என்று தாவீது இங்கே குறிப்பிடுகிறது தன் கற்களால் அல்லது மனிதனுடைய கைவேலையினால் கட்டப்பட்ட வீட்டை பற்றி அவர் பேசல. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போவீங்களான்னா அங்கே சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்ற ஒரு இடத்துல தாவீதின் நகரம்னு ஒன்று அகழ்வாராய்ச்சி மூலமாக தோண்டி எடுத்துருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க, இதுதான் தாவீதினுடைய அரண்மனை என்று சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இதுதான் தாவீது இருந்த வீடு. அது அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே மிக சிறந்த இடமாக இருந்தது என்று சொல்கிறாங்க. அது ஒரு உப்பரிக்கையெல்லாம் வைத்து அதில் கட்டின ஒரு அருமையான வீட்டை காட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இப்போ கேதுருவும் காணோம், மரத்தையும் காணோம், கூரையும் காணோம். வெறும் கொஞ்சம் கற்களால் ஆன அஸ்திபாரம் மட்டும்தான் இருக்குது. தாவீது அன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணது நிச்சயமாக நம்ம இன்னைக்கு பார்க்குற அந்த கல்லால் மரத்தினால் ஆன வீடு கிடையாது. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எந்த வீடுமே நிலைச்சிருக்காது. ஒரு மனுஷன் எவ்வளவு அழகாக கட்டினாலும் எல்லா வீடுமே என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் பேதுருவின் மாமியார் வீடுன்னு கொண்டு போய் ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்கே வீடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஸ்திபாரம் மட்டும்தான் இருக்குது. அதை வீடுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே அந்த 2000 வருஷம் நிற்கலை. தாவீது வீடு கூட நிற்கலை. அவர் வீடு என்று எதை சொல்லுகிறார் அப்படின்னா தன்னுடைய குடும்பம். வேதத்தில் குடும்பத்திற்கு பலவிதமான ஓமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது வீடுன்றது நம்முடைய சரீரம். இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக பரலோகத்திலே இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இது ஒரு கூடு, இது ஒரு வீடுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது வீடு அப்படின்றது மனுஷன் தன் கைகளால் கட்டுகிற வீடு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். பரதேசியாய் நான் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின அப்படின்னு மனுஷன் நம்ம வீட்டில் எல்லாம் ஒரு அட்ரஸ் இருக்கு பாருங்க, அந்த வீடை பற்றி எழுதியிருக்கு. மூன்றாவது பைபிளில் வீடு அப்படின்றது தேவனுடைய சபையே வீடுன்னு சொல்லுது. நீ கர்த்தருடைய வீட்டில் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு வாசி. இதையும் வீடுன்னு சொல்லுது. ஆனால் பைபிளில் வீடு அப்படின்றது இன்னொரு முக்கியமான அர்த்தமும் இருக்குது. என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பம். இதை தான் 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் எப்படி இருப்பான்னா அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அப்போ இது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னா குடும்பம். தாவீது உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை எதன் மேல் கேட்டான் என்றால் தன்னுடைய குடும்பத்தின் மேல் கேட்டான். என் குடும்பம் உமக்கு முன்பாக எப்பவும் நிற்கணும் ஆண்டவரே. குடும்பமாகிய வீடு முன்பாக எப்பவுமே ஆசீர்வதிக்கப்படணும். பாருங்க, நம்முடைய வீடு ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்க வேண்டுமானால், நிலையான ஆசீர்வாதங்களை வீடு பெற வேண்டுமானால், அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய அடியானின் வீடு முதலாவது எந்தெந்த இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். குடும்பம் நிலைச்சிருக்காம எத்தனை ஆசீர்வாதங்கள் மேலே வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நிலைச்சிருக்கணும். தாவீது ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? நீங்கள் சொல்லுங்க. சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு? தாவீது ஜெபம் பண்ண ஜெபம், என் வீடு நிலைச்சிருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணானே,
எந்தண்டிக்கு நிலைச்சிருக்கணும் அப்படின்னா. அந்த வீடு நிலைச்சிருந்ததா? அவன் குடும்பம் நிலைச்சிருந்ததா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. இவன் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் உடனே சொல்கிறாரு, நீ பயப்படாதப்பா, உன்னுடைய வம்சத்தில் சிங்காசனத்தில் ஒரு ராஜா இல்லாமல் இருக்க மாட்டான், நான் அதை பார்த்துக்கிறேன். என் குமாரனாகிய தாவீதின் நிமித்தமாக அவன் மேல் நான் வைத்த அன்பினால என்றென்றும் அவனுடைய சிங்காசனம் நிலைச்சிருக்கும்னாரு. இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தாவீதின் வீடு, இவனுக்கு பின்பாக சாலமோன், ரெகொபயாம் அப்படியே தொடர்ந்து வந்த வீடு கடைசியில் எங்கே வந்து முடிஞ்சது தெரியுமா? எங்கே முடிஞ்சது தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசுவிலே நிறைவு பெற்றது. இப்போ சொல்லுங்க, இயேசுவின் வீடு நிலைச்சிருக்கா இல்லையா? ஆமீன் சொல்லுங்க. அந்த வீட்டில் நாமெல்லாம் இன்னும் இருக்கோம். இந்த வீடு கர்த்தருடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் நிலைச்சிருக்கும். ஹல்லேலூயா. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பம் நிலைச்சிருக்கிறது முக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுல நிலையாக இருக்க வேண்டியது எங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்பம் நிலைச்சிருக்கணும். பொதுவாகவே ஒரு வீட்டை ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடை வந்து நிலைச்சிருக்கணும்னு விரும்பி கட்டுவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா உடனே நம்ம வீட்டுக்கு வெளியேயோ மாடியிலையோ ஒரு ஷாமியானா வந்து போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு கூடாரம் போடுவோம். இந்த கூடாரம் பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறமா போட்டதை என்ன பண்ணிடுவாங்க, கட்டிட்டு போயிடுவோம். ஆனால் கட்டின வீடை 3 நாள் 4 நாள் கழிச்சு இடிச்சு போட மாட்டாங்க. அந்த வீடை கட்டும் போது ஒருவர் எப்படி கட்டுறாருன்னு கேட்டால், இந்த வீடு எனக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு வாழ்கிறபடி வீடாக இருக்கணும்னு அதுக்கு நல்ல அஸ்திபாரம் போட்டு அதை நிலைச்சிருக்கணும்னு கட்டுறாங்க. ஆண்டவர் எப்படி நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாருன்னு கேட்டால், நாம் மாத்திரம் இல்லை, நம்முடைய சந்ததிகளும் குடும்பமாக நிலைச்சிருக்கணுன்றது தேவனுடைய பிரியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வீடு உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கணும்ப்பா. என்றென்றைக்கு என் குடும்பம் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்காக நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக என் குடும்பத்தை தயவு கூர்ந்து நீங்கள் மாற்றுங்கப்பா. நான் வந்து காற்று பறக்கடிக்கிற பதரை போல நான் போயிடக்கூடாது. நான் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, தன் காலத்தில் தன் கலையை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல என் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தாவீது ஜெபித்தது போல நமக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஒரு வீடு, ஒரு குடும்பம் சிதைந்து போகாமல் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்ப்போமானா, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுது. ஆனால் ரொம்ப வேதனையோடு நான் சொல்லுகிறேன், அநேக குடும்பங்கள் நிலைத்திருக்கிறது இல்லை. சீக்கிரமாக நொறுங்கி போயிடுது, சீக்கிரமாக உடைஞ்சு போயிடுது. அந்த வீடுகளை கட்டும்போது, அதை ஆரம்பிக்கும் போது கோலாகலமாக ஆரம்பிக்கிறாங்க. அதை அவ்வளவு பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு திருமணங்களெல்லாம் நடத்துகிறதே வீட்டை கட்டுறதை விட ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றதா இன்னைக்கு குடும்பம் கல்யாணங்கள் மாறிக்கிட்டு வருது. பல லட்சங்களை ஒரே நாளில் செலவழிக்கிறாங்க. ஒரு நாளில் அவங்க வருஷமெல்லாம் வாழ்நாளெல்லாம் சேர்த்த சொத்தை ஒரே நாளில் காலி பண்ணுறதுக்கு இன்றைக்கி திருமணங்கள் என்னவாயிடுச்சு, அவ்வளவு விலை உயர்ந்ததாக மாறிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்த கையோட அடுத்த 10 வருஷத்துக்கு கடன்காரங்களாக மாறிடுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு எடுத்த லோனை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 10 வருஷம் ஆகிடுது. ஐயோ, கல்யாணத்துக்கு இப்போ எவ்வளவு ஆயத்தங்கள், கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு, அந்த விசேஷங்கள் நடக்கிறதுக்கு இப்போ வெட்டிங் பிளானர்னு வர வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் மேட்சாக பண்ணி, பின்னால் பேக்ரவுண்டு, அந்த அம்மா கட்டின புடவை, இவர் போட்டிருக்க சியூட்டு, இருக்கிற பலூன்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் ஒரே கலர், கார்டு ஒரே கலர், எல்லாம் மேட்ச் பண்ணி ஐயோ இதுக்கு எவ்வளவு டிஸ்கஷன். அந்த ஒரு நாள் கூத்துக்கு கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு. ஒரு காலத்தில் கல்யாணம் ஆரம்பித்த பிறகு தான் ஃபோட்டோகிராஃபரே உள்ளே வருவார்.
இப்போ பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாரு. ஏன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அப்போ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, அதுக்கு இப்போ ரொம்ப சிறப்பாக வீடியோலாம் எடுக்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களாம் ஏங்குறாங்க, நமக்கெல்லாம் யார் எடுத்தா? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கூட மிச்சம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி முறைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். இப்போ என்னென்ன டிசைனாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி பிறந்தவன்லாம் கொடுத்து வச்சவன் நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ இருக்கிறவங்களாம் வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு, ஐயோ இப்படி கூட எடுக்கலாமா, இப்படியெல்லாம் எடுக்கிறாங்களே, இப்படியெல்லாம் கல்யாணம் நடத்துகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இல்லையா? இன்றைக்கி அது ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் கோலாகலமாக குடும்பத்தை ஆரம்பிக்கிற எத்தனை குடும்பங்கள் கோலாகலமாக வாழ்கிறாங்க, எத்தனை பேர் நிலைச்சிருக்காங்க, எத்தனை பேர் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை உறுதியாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. அநேகருடைய வாழ்க்கை நிலைச்சிருக்கிறது இல்லை. அது ஒரு ஷாமியானா மாதிரி போட்டு கழட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் தாவீது ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என் வீடு என்னென்னைக்கும் உமக்கு முன்பாக நிற்கணும்ப்பா, அதுக்கு நீங்கள் தான் கிருபை தரணும். பாருங்கள், தாவீது வீட்டிலலாம் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு வகை, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பிட்டு வர்றான். ஒரே போராட்டம் தான். மனுஷன் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளையால் அவருக்கு வந்த போராட்டம் கொஞ்சம் அல்ல இல்லையா? ரொம்ப போராட்டங்கள். சொல்லப்போனால் அதுவே ஒரு பெரிய செய்தி ஆகிடும். ஒவ்வொரு பிள்ளையும் கொடுத்த பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் இந்த மனிதனுடைய இயக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என்னோட என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் என்றென்றைக்கும் முன்பாக நிற்கணும்ப்பா, என்றென்றைக்கு நிற்கணும். நான் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறேன், நிறைய போராட்டங்களை பார்க்குறேன், நிறைய பாடுகளை பார்க்குறேன். ஆண்டவரே கண்ணீரை கடந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என் குடும்பத்தை கட்டி காக்கணும்ப்பா. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து நீரூற்றாக நீங்கள் மாற்றணும்ப்பா. கண்ணீரே எனக்கு உணவாக மாறுறபடி ஒவ்வொரு இரவும் என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், என் குடும்பம் எந்தெந்தைக்கும் பக்கமாக நிற்கணும்ப்பா, எப்பொழுது நிற்கணும். நான் நினைக்கிறேன் கர்த்தர் நமக்கு கொடுத்த வீடுகள், நமக்கு கொடுத்த குடும்பங்கள் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்றது நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதியும் அப்பா. சொல்லுங்கள் வாயை திறந்த, கர்த்தாவே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரணும். ஆசீர்வதிங்கப்பா. என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நிலைச்சிருக்கிற ஒரு வீடாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நாம் ஒரு சின்ன பொருளை வாங்கினா கூட உழைக்குமான்னு பார்த்துட்டு தான் வாங்குகிறோம் இல்லையா? ஒரு மொபைல் ஃபோனை வாங்கும்போது அதில் ஒரு பணத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னா இது உழைக்குமா அப்படின்பா. புடவை வாங்குறதுக்கு துணி கடைக்கு போகிறோம். ஒரு புடவை எவ்வளோ வருஷம் கட்ட போகிறோன்னு நினைக்கிறீங்க? காலமில்லாமல் கட்ட போகிறோம். அதிகபட்சம் நம்ம வாங்குகிற துணியெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே நிற்குதான் எனக்கு தெரியலை இல்லையா? 3 வருஷம் கட்ட போகிற புடவைக்கு எத்தனை மணி நேரம் அங்கே ஷாப்பிங்கு, எத்தனை மணி நேரம் ஷாப்பிங், மேலேயும் கீழையும் ஏறி இதை எடு அதை எடு எல்லாம் இறக்கி போட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்து கடைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அடுத்த கடைக்கு போய் எல்லாம் தேடி துருவி எதுக்காகன்னு கேட்டால் விலையை பார்த்து கலரை பார்த்து எல்லாம் கடைசியில் தடவி ஏதோ பார்க்குறோன்னா இது உழைக்குமா? சில பேர் கலர் பிடிச்சிரும், விலையும் சீப்பாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், வெளியில் பொம்மையில் பார்த்த உடனே அவ்வளோதான் கண்ணு குளிந்து போயிடும். ஐயோ நம்ம மேலே இந்த புடவை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இந்த துணி நம்ம மேலே போட்டால் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தொட்டு பார்த்த உடனே ஐயோ ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்குது துணி, இது 2 துவையலுக்கு தாங்காது, அவ்வளோதான் விட்டுட்டு போயிடுறோம். எதுக்கு? 3 வருஷம் கட்ட போகிற புடவைக்கு எவ்வளவு பார்க்குறோம்.
புடவையே நம்ம நிலைச்சிருக்கணும்னு விரும்புகிறோமே, நம்ம வீடு நிலைச்சிருக்கணும்னு விரும்பக்கூடாதா? ஆண்டவரே, நீங்கள் கட்டின வீடு எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்க என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர்ட்ட பெற வேண்டும். ஒரு குடும்பம் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஒரு குடும்பத்துக்கு அவசியம் என்ன? 3 காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து சுருக்கமாக இவங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதை அசைக்க கூடாமல் போயிற்று. வீடு கட்டின உடனே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நீங்கள் நிறைய பேர் குடும்பம் ஆரம்பிக்கிறதே எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர்றதுக்கு தான் குடும்பம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. குடும்பம் ஆரம்பித்த பிறகு பிரச்சனைகள் ஓயுமா பாஸ்டர்னு கேட்டால் நிச்சயமாக சில பிரச்சனைகள் ஓயும். என்ன பிரச்சனை ஓயும்? யார் என் கணவனாக இருப்பார் அப்படின்ற ஏக்கம் முடிஞ்சு போயிடும். யார் என் மனைவியாக இருப்பா அப்படின்ற ஏக்கம் முடிஞ்சு போயிடும். மாப்பிள்ளை தேடுற படலம், பெண் தேடுற படலம் நின்று போயிடும். ஆனால் கல்யாணம் கட்டினவங்கள போய் கேட்டு பாருங்க. எப்படிங்க கல்யாணம் கட்டின பிறகு பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிருச்சான்னு கேட்டால், தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்கவே மாட்டான் பாஸ்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அநேக புது பிரச்சனைகள் ஆரம்பமானது இல்லையா? கல்யாணம் பிரச்சனைகளின் முடிவல்ல, அநேக புது பிரச்சனைகளின் ஆரம்பம். என்னப்பா சார் இப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னதை நம்பலைண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணம் கட்டின எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக இருக்கீங்களா பாஸ்டர்? அதை பற்றியே பேச வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீடு குடும்பம் என்று ஒன்று எழுப்பப்படுமானால் அந்த வீட்டில் மோதுறதுக்குன்னு சிலது ரெடியாக வெயிட் பண்ணுது. இதில் 3 காரியம் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது காற்று, 2வது மழை, 3வது வெள்ளம். என்னப்பா சார், குடும்பத்துக்கு இது 3 பிரச்சனை இருக்கா? ஆமாம். காற்றுன்னா என்ன தெரியுமா? காற்றுன்றது தினந்தோறும் வீசுறது. டெய்லி நீங்கள் வெளியே போய் நின்று பாருங்கள், ஒரே காற்றடிச்சிக்கிட்டே இருக்கும். இது தினந்தோறும் குடும்பத்தில் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள். இதை யாருமே தவிர்க்கவே முடியாது. காலையில் எழுந்தால் என்ன சமைக்க, துணியை எப்போ துவைக்க, எப்போ வேலைக்கு போக, எப்போ திருப்பி வர, இது டெய்லி பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். டெய்லி பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. 2வது ஒன்று இருக்குது, வீட்டுக்கு நேராக வர்றது. இன்னொன்று என்னென்னா, காற்று மாத்திரம் இல்லை, மழை. மழை வந்து டெய்லி பெய்யாது, இது காலத்துக்குன்னு பெய்யும். அந்தந்த சீசன் வந்தால் என்ன பண்ணும்? மழை வந்துடும். குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. குழந்தை இருந்தால் ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லைன்னா அதுவும் பிரச்சனை. குழந்தை இருந்தால் எங்கே சேர்க்கறது, எப்படி ஃபீஸ் கட்டுறது, ஃபஸ்ட்டு பர்த்டே எப்படி நடத்துறது, ஒவ்வொரு பிரச்சனையாக வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு போராட்டம். குடும்பம்னு வந்தாலே டெய்லி வீசுகிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. 2வது ஒவ்வொரு காலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை, வயசுக்கேற்றுற ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. குழந்தை பிறந்த உடனே சில பேர் நினைக்கிறாங்க நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் பார்க்க, சிரிக்க, அதோடு விளையாட நல்லா தான் இருக்குது. அதே பிள்ளை 13 வயசு ஆச்சு வச்சுக்கிடுங்க, பார்த்த
என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, என் பிள்ளை காலேஜ் சீட் கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அடுத்த பிரச்சனை, காலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை. இன்னொன்று இருக்குங்க, அது என்ன தெரியுமா? வெள்ளம். இந்த வெள்ளம் டெய்லி வராது, சீசனுக்கும் வராது, எதிர்பாராமல் வரும். வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி குடும்பம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சொல்லிட்டு சில பிரச்சனை வரவே வராது. நீங்கள் ஒன்று நினச்சி ஆரம்பிச்சிருப்பீங்க, அது ஒரு போக்கில் அது போகும். பொதுவாக இந்த சின்ன பிள்ளைங்களுடைய புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா, அந்த காமிக் புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அதில் பொதுவாக வந்து ஒரு தீமில் தான் புக் எழுதுவாங்க. அந்த புக்கில் எப்படி இருக்கும்னா, கதை எப்படி இருக்கும்னா, ஒரு இளவரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் குதிரையில் சுற்றி வருவார். அப்போ ஒரு இளவரசி, ஒரு அழகிய பெண் அங்கே தண்ணீர் மொண்டு கொண்டிருப்பாள். இது பல கதைகளில் ஒரு கதை, ஆனால் ஒரே கதை தான் இது. அப்போ இவர் வந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்த உடனே மயங்கிடுவார். மயங்கி போய் அந்த பெண்ணுக்காக சண்டையோ எது வந்தாலும் சரி சகிச்சு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாமல் ஓய மாட்டேன்னு அவர் கொஞ்ச காலம் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ண உடனே கதை முடியும். அந்த கதை முடியும் போது அந்த புக்கில் கடைசி வரி, இந்த காமிக்ஸில் எல்லாத்துலேயுமே எப்படி எழுதியிருப்பாங்க தெரியுமா? அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். பின்பு அவர்கள் என்றும் இன்பமுற்று வாழ்ந்தனர் அப்படின்னு கடைசியாக வரி முடியும். நாம் பார்த்த வரைக்கும் அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்றதை விட அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி நெவர் ஆஃப்டர்ன்னு தான் கதை முடியுது. என்றைக்குமே அவர்கள் சந்தோஷமாக இருந்ததில்லைன்ற மாதிரி கதை போயிடுது. ஏன்னா அநேக எதிர்பாராத பிரச்சனைகள் வாழ்க்கையில் காத்துட்டு. உதாரணமாக, பையன் பொண்ணை பார்த்தாரு, பொண்ணுடைய அழகில் மயங்கிட்டார். பொண்ணும் பையனுடைய வசீகரத்தில் வேலையில் பார்த்து மயங்கிட்டா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது, இந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. இவரும் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு, ஓஹோ வெறும் பொண்ணோட மட்டும் வாழ முடியாது, இந்த பொண்ணோட பெரிய கும்பலே ஒன்று பின்னால் இருக்குது. அத்தனையும் கட்டி இழுத்துட்டு போனோம்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. எதிர்பாராத பிரச்சனைகள் குடும்பங்கள் என்ன பண்ணுது? வருது. ஒரு வீடை என்ன அழகாக கட்டினாலும் இந்த 3 பிரச்சனைகள் இருக்கு. அதான் ஒருத்தர் விதமாய் சொன்னார், ஒரு தேவ மனுஷன் சொன்னார், இந்த 3 நிலைகளில் எல்லாருமே எப்பொழுதுமே இருக்கிறாங்களாம். ஒரு கூட்டம் சொல்லுமா, இப்போதான் நான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுமா. 2வது கூட்டம் சொல்லுமா, இப்போ ஒரு பிரச்சனை வழியாக போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு அடுத்த கூட்டம் சொல்லுமா. இதை 2ஐயும் சொல்லாத 3வது கூட்டம் சொல்லுமா, அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னுமா. ஆக மொத்தம் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லவே இல்லை. ஏங்க அப்படி மிரண்டு போய் பார்க்குறீங்க எல்லாரும்? உண்மை இதுதான், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. பயந்துடாதீங்க. பிரச்சனையே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர்கிட்ட போயிடணும். அதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? உபத்திரவம் இருக்க தான் செய்யுது. அதை முகம் கொடுத்து தான் ஆகணும். அது அனுதின பிரச்சனை, காலத்துக்கான பிரச்சனை, எதிர்பாராத வெள்ளம் போல பிரச்சனை. வேதம் சொல்லுது, இந்த பிரச்சனை யாருக்கு வந்தது தெரியுமா? புத்தி இல்லாத ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தரை அறியாத மனுஷனுக்கு தான் பிரச்சனை உலகத்தில் இருக்கு. இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா எல்லா துக்கமும் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் மறையாது. ஒரு புத்தியுள்ளவன் மணல் மேல் கட்டின வீட்டில் என்ன பிரச்சனை வந்ததோ அதே பிரச்சனை தான் யாருக்கும் வருது. பயப்படாமல் சொல்லுங்கங்க, யாருக்கும் வருது? புத்தி உள்ள மனுஷனுக்கும் வருது. அநீதிமான் மேல் எந்த மழை பெய்தோ அதே மழை தான் யார் மேலே பெய்யுது? நீதிமான் மேலேயும் பெய்யுது. அநீதிமான் மேல் எந்த சூரியன் உதிக்கிறதோ அதே சூரியன் தான் நமக்கும் உதிக்குது. இயேசுவை அறியாதவர்கள் என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறாங்களோ அதே போராட்டத்தை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கங்க. இதெல்லாம் தப்பிச்சு யாரும் ஓட முடியாது. யாராவது உங்களை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா மனசை மாற்றிக்கிடுங்க. நீ இயேசுவிடத்தில் வந்து அவன் பிரச்சனையெல்லாம் வரவே வராது. அப்படிலாம் கிடையாதுப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பிரச்சனை அதிகமானாலும் ஆகும். ஏன்னா இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் என்ன இருக்குது உங்களுக்கு? துன்பம், உபத்திரவம்
எல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ உபத்திரவம் இல்லாதவன் யாருமே கிடையாது. ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேல் அடித்த காற்று, பெய்த மழை, மோதின வெள்ளம் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கும் வந்தது. அதான் அந்த வசனம் சொல்லுது. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதினது. ஆனால் ஒரு காரியம் அங்கே நடந்தது பாருங்க. இது மூன்றும் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது அந்த வீடு என்ன செய்யலை, அசைக்க கூடாமல் போயிடுச்சு. அசைக்க முடியலை. என்னங்க அங்கே ரகசியம்? அசைக்க முடியாத அளவு இந்த வீடு எப்படி இருந்தது? ஒரு குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்தது, எல்லாத்தையும் எதிர்கொண்ட பிறகு அந்த வீடு, அந்த குடும்பம் அப்படியே நிலைச்சிருந்தது, என்றென்றும் நிலைச்சிருந்தது. அதற்கு இயேசு சொல்லுகிறாரு, ரகசியம் என்ன தெரியுமா? வீட்டில் இல்லை, வீட்டினுடைய அஸ்திபாரத்தில். அந்த அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். பாருங்க, என்னிடத்தில் வந்து, லூக்கா 6:47, என்னிடத்தில் வந்து, சேர்ந்து வாசிங்களா எல்லாரும், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. ஆமா, இயேசுவிடத்தில் வந்தா மட்டும் போதாது, இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா மட்டும் போதாது, அந்த வார்த்தைகளின்படி ஒருவன் செய்ய வேண்டும். செய்கிறவன் தான் யாருன்னா, கற்பாறையில் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடணும். பிரியமானவர்களே, இயேசுவிடத்தில் வருவதற்கு அநேகர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இயேசுவின் வார்த்தைகளை கேட்கறது கூட நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் வார்த்தைகளை செய்கிறது அப்படின்றது தான் காரியமே. கேட்கறதெல்லாம் கேட்பாங்க. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். 4 விதமான நிலத்தில் அந்த விதை விழுந்தது இல்லையா? வழி அருகே சில விதை விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, 3வது முள்ளின் நடுவில் விழுந்தது, 4வது நல்ல நிலத்தில் விழுந்தது. 4 நிலத்திலையும் ஒரே விதை, ஒரே வகையான விதை தான் விழுந்தது. 2வது 4 நிலத்திற்கும் ஒரே விதைக்கிறவன் தான். 3வது 4 இடத்துக்கும் ஒரே காலம், சேம் சீட், சேம் சோவர், சேம் சீசன். 3மே ஒன்று தான். வித்தியாசம் எங்கே இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் சாயில். 4வதுலாம் வித்தியாசமே. விதை ஒன்று தான், வசனம் ஒன்று தான், பிரசங்கியாரும் ஒன்று தான், பிரசங்கிக்கப்பட்ட நேரமும் ஒன்று தான். ஆனால் கேட்டவங்கள தான் வித்தியாசம் இருந்துச்சு. ஒருத்தர் வசனத்தை கேட்டாங்க, ஆனால் அதை பற்றி என்னன்னே சட்டை பண்ணலை, வழி அருகே இருந்தாங்க. இன்னொருத்தர் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா மேலோட்டமாக கேட்டாங்க, உள்ள இருதயத்தில் எந்த மாற்றமும் இல்லை, உள்ள ஃபுல்லாக கல், அந்த வசனம் உள்ளே போக மாட்டேன்ருச்சு. 3வது ஒரு கூட்டம் கேட்டாங்க. அவங்க யாருன்னா வசனத்தை கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வசனத்தை விட ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க சாஞ்சிட்டாங்க, வசனம் நெருக்கி போடப்பட்டுச்சு. ஆனால் 4வது ஒரு கூட்டம் இருந்தாங்க, அதை நல்ல இருதயத்தில் வைத்து பொறுமையோடு பலன் கொடுத்தாங்க. பொறுமையோடு அதை கீழ்ப்படிந்தாங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எதுவுமே அசைக்க முடியலை. ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, வசனத்தை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் நான் செய்தேனா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தேனா. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்க வர்றாங்க. கூட்டம் வச்சா சர்ச்சு நிரம்பிடுது. எல்லா சர்ச்சும் பாருங்க, இன்னைக்கு கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிரம்புது. இங்கே கேட்டது போதாதுன்னு யூடியூப்பில் கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, ரேடியோவில் கேட்குறாங்க, டிவியில் கேட்குறாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நடக்கும்போது கேட்குறாங்க, படுக்கும்போது கேட்குறாங்க, சமைக்கும் போது கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே தான் எல்லாம் இருக்காங்க. எப்பா கேட்டது ஓகே, கேட்ட வசனத்தில் எத்தனை செஞ்சுருக்கோம், எத்தனைக்கு கீழ்ப்படிஞ்சோம், எத்தனைக்கு கவனமாக இருந்தோம், எத்தனை வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து நமக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு நம்ம எத்தனை பேர் இடம் கொடுத்தோம்.
எவ்வளவு தூரம் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் அவ்வளவு நிலைத்திருக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் நிலைச்சிருக்கணுமாங்க. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுக்குறாரு, எவ்வளவோ ஆலோசனைகளை கொடுக்குறாரு, எவ்வளவோ பேசுகிறாரு. ஆனால் நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? பாஸ்டர் நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசுகிறார், செய்ய முடியுமா தான் கேள்வி. சில பேர் இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இயேசுவிடத்துல பிரசங்கம் கேட்டாங்க, கேட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம், யார் இதை செய்வார் அப்படின்னு எழுச்சி போயிட்டாங்க. ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்படியாப்பா? கற்பனைகளை கைக்கொள். எல்லாம் கை கொண்டேன். அப்படியா? நித்திய ஜீவன் தானே சுதந்திரிக்கணும் உனக்கு. அப்போ உனக்குள்ளதெல்லாம் விட்டுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வானார். வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே துக்கத்தோടെ போய்விட்டான். அப்போ இவர் எவ்வளோ தூரம் கீழ்ப்படிவார் தெரியுமா? தனக்கு எது முடியுமோ, எது வசதியோ அது வரைக்கும் கேட்பார், அதுக்கப்புறமா கேட்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கேட்க வரும்போதே ரெடியாக தான் வர்றோம். இதை பற்றி டாப்பிக்கில் பாஸ்டர் பேசுனாருன்னா நமக்கு ஒத்து வர்ற அளவுக்கு என்ன பண்ணுவோம்? கேட்போம். நம்ம கொஞ்சம் மனசு நெருடல் ஒன்ற மாதிரி ஏதாவது இருந்தால் காதை அடைச்சிக்கும். இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் மாறவே முடியாது, இதெல்லாம் நடத்தவே முடியாது, இதில் எல்லாம் நாம் செயல்படவே முடியாது. என்னைக்கு நம்ம அடைக்கிறோமோ நம்ம அஸ்திபாரம் என்ன ஆயிடுச்சுன்னா நின்று போச்சுன்னு அர்த்தம். அஸ்திபாரம் ஆழமாக தோண்டலைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் தன் குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவானானால் அவனுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆழமாக எங்கே போகுன்னு கேட்டால், வசனம் எவ்வளவு தூரம் அவனை நடத்துகிறதோ அந்த அஸ்திபாரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். நீங்கள் தோண்டுங்க ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பாறை எல்லாம் தோண்டிட்டு உள்ளே போங்க ஆண்டவரே, எல்லாம் உடைச்சிக்கிட்டு போங்க ஆண்டவரே, என்ன கடினம் இருந்தாலும் உடைச்சிட்டு போங்க ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு தூரம் என் கூட பேசினாலும் நான் கேட்குறக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நம்ம ஆழங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க 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 பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் நம்ம அசையவே மாட்டோம். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாம் நிலைச்சு நிற்போம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்மை அசைக்கவே முடியாது. ஏன்னா அது நம்மளை அப்படி ஒரு மறுரூபத்திற்குள்ள அந்த வசனம் நம்மளை கொண்டு போயிடும். எங்கள் சபையில் ஒரு சின்ன சாட்சி தான் நடந்த சம்பவம். ஒரு முறை ஒரு சகோதரன் ஆலயத்தை தேடி வந்தார். அவர் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு புதிதாக சபைக்குள்ளே வந்து கொண்டிருந்தார். அவருடைய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிரக படங்களுக்கெல்லாம் ஃப்ரேம் போடுவாங்க பார்த்தீங்களா, கடைகளில் மாட்டுறதுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ஃப்ரேம் பண்ணுற தொழில் தான் அவருடைய தொழில். இது குலத்தொழிலாக அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரும் கடை வச்சு விக்கிரகங்களை எல்லாம் ஃபோட்டோ போட்டு அதை சிலைகளை வைத்து அதை ஃப்ரேம் பண்ணி அதை விற்று வியாபாரம் பண்ணவர். ஆனால் ஒரு நாள் இயேசுவின் அன்பை அறிந்தவராக, இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வர 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 இந்த மனுஷனுடைய வீட்டில் போராட்டம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சு. பயங்கர பிரச்சனை வீட்டில் ஆரம்பிச்சு. அதில் முதல்ல பிரச்சனை ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் சொந்த மனைவி தான். அந்த அம்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இவர் சர்ச்சுக்கு போகிறார், இந்த அம்மா என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, அவரை அடிச்செல்லாம் பார்த்தாங்க சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா பொறுமையாக, அந்த ஐயா வந்து அவர் பாட்டுக்கு சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் இவர் காலையில் எழும்பி குளித்தார். குளிச்சுட்டு இவர் சர்ச்சு கிளம்புறதுக்காக சட்டை எடுத்து அப்படி போட்டார். இந்த அம்மா வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமானவங்க. அவங்க அந்த தெய்வங்களை வணங்குறதுல ரொம்ப ரொம்ப பக்தி வைராக்கியம். அந்த அம்மா கோபம் தாங்க முடியல. இந்த மனுஷன் வந்து இப்படி சர்ச்சுக்கு போகிறது டெய்லி அப்பப்போ அந்த சர்ச்சு கிளம்பி, கோபம் தாங்காமல் காலையில் சாம்பார் செஞ்சுட்டு இருந்தான். அந்த சாம்பார் சட்டி கொதிச்சிட்டு இருக்கும் போது எடுத்து அப்படியே அவர் தலைமையில் கொண்டு ஊற்றிட்டு, யாரை பார்க்க நீ போகிற சர்ச்சுக்கு?
என்னை விட்டுட்டு எங்கே போகிற நீ? என்ன வச்சுருக்க நீ சர்ச்சில்? யாரை வச்சுருக்க? கெட்ட கெட்ட வார்த்தைகளால் பேசி சாம்பாரை தூக்கி தலைமை சுடு சுடு சாம்பாருங்க அப்படியே வழிஞ்சிட்ருக்கு. இந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு உள்ளே போய் திருப்பி சட்டையை கட்டி தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு வேறு சட்டையை போட்டு சர்ச்சை கிளம்பினார். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்ன வச்சுருக்காங்க சர்ச்சில்? இந்த ஆள் திருப்பி திருப்பி சர்ச்சுக்கு போகிறார். என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா பின்னாலே, இவர் முன்னால் வர்றாரு, அந்த அம்மா பின்னால். இவர் யாரை பார்க்க போகிறார்? இவர் இந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, யாரோ ஒரு பெண் அங்கே இருக்கா சர்ச்சில், அவளை தேடி தான் இவர் போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாலேயே வந்து சர்ச்சில் உட்காந்துட்டாங்க. அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவர் கிருபையினால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? என் புருஷனை இந்த அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் எனக்கு வேணும், அவர் தான் வேணும். முடிவு என்ன தெரியுமாங்க? இன்றைக்கு அவங்க குடும்பமாக முழு நேர ஊழியத்தில் திருப்பதியில் அவங்க ஊழியர்களாக இன்றைக்கி குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது, பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனையை ஒரு மனுஷன் இழுத்து நிற்கணும் அப்படின்னா அதற்கு தேவை என்னென்னா வசனத்தை கேட்கறது இல்லை, வசனத்தின்படி செய்கிறதுக்கு ஒருத்தன் தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்கவே முடியாது. நம்ம வீட்டில் அசைகிறோமா நிற்கிறோமா? சில பேர் நிற்பாங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா? 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு என்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பேச தெரியாது நினைக்கிறியா? அவ்வளோதான், அஸ்தி பரலம் புரண்டுறோம், திருப்பி கொலையடி சண்டையாக மாறிடும். 10 நிமிஷம் தான் பரிசுத்தம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்லாம் 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பழைய ஆளாக இறங்கிடுவாங்க. என்ன உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைக்கிறியா? எனக்கு என்ன பண்ண தெரியும்? பேச தெரியும். ஏன்? அஸ்திபாரம் வந்து ஒரு அடி தான் போட்டிருக்கு. சில வீடுகளில் கட்டுவாங்க பாருங்க, மேஸ்திரி சொல்லுவார் பாருங்க, எதுக்குங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க? சும்மா 2 தோண்டி 2 கல் வச்சா போதும், மேலே கட்டிக்கலாம். இது எப்போ நான் காற்று அடித்தவொடனே என்ன பண்ணோம்? மொத்தமாக கவுந்து விடும். சில விசுவாசிகளுக்கு 1 மணி நேரம் பொறுக்க முடியும். 1 மணி நேரம் ஜெபத்திலேயே போராடிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் தாண்டிச்சு ஆள் ரூபமே என்ன ஆகிடும்? மாறி. அவ்வளோதான். பேதுரு மாதிரிலாம் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா சோதனை வந்துச்சு, எதிர்த்து வர்றவன் காது இல்லாமல் போயிடும், போட்டால் காது துண்டா போயிடும். அது வரைக்கும் ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் உம்மோடே இருப்பேன். அது எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம். இன்னும் கொஞ்சம் தாமதிச்சுட்டு இவரை அறியேன் சபிச்சு சத்தியம் பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து உங்கள் பாஷைக்கே நான் என்ன பண்ணுறேன்? இறங்கிடுறேன். நம்ம கதை எப்படி? நல்லா சிரித்தோம். நம்ம கதை எப்படி? எவ்வளோ நேரம் நிற்கும் நம்ம அஸ்திபாரம்? 10 நிமிஷமா? 1 மணி நேரமா? 3 மணி நேரமா? 1 மாதமா? 1 வருஷமா? எவ்வளோ நாள் நிற்கும்? தாவீது ஜெபம் பண்ணார். 1 நாள் இல்லை ஆண்டவரே, 1 வருஷம் இல்லை, என் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். நிலைச்சிருக்கணுமா? பிரச்சனையை நிறுத்துன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே இந்த காற்று தாங்க முடியலப்பா, டெய்லி போராட்டம் தாங்க முடியல, நிறுத்துங்க ஆண்டவரே, அதெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. அது அடிச்சுட்டு தான் இருக்கும். திடீர்னு மழை வந்துடுது ஆண்டவரே, தாங்க முடியல, அது வரும். ஆண்டவரே சொல்லாமல் கொள்ளாமல் வெள்ளம் வந்துருச்சு ஆண்டவரே, இப்போ தான் ஜெபம் முடிச்சுட்டு வந்தேன், பாஸ்டர் வேற உங்கள் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுனாரு, வீட்டு வாசல்லே வெள்ளம் கூடிருச்சு ஆண்டவரே. வரும்பா, வெள்ளத்தெல்லாம் நிறுத்த முடியாது, வெள்ளம் வரும். ஆனால் என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன வந்தாலும் நான் அசையவே மாட்டேன். எப்போ தெரியுமா? நான் வேத வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். அர்ப்பணிச்சுட்டு அவங்க யாருன்னா உறுதியானவர்கள்.
என்ன வந்தாலும் நிற்பாங்க, என்ன வந்தாலும் அசையவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் நான் நம்புவேன், என்ன வந்தாலும் நிலைச்சிருப்பேன், எப்பொழுதும் அவர்களை நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்கிறதோடு நிறுத்தாம அதன்படி செய்கிறதற்கு எனக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வீடு நிலைச்சிருக்கணும்னா முதலாவது தேவை என்னன்னா, ஃபவுண்டேஷன் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அஸ்திவாரம் தான் ஒரு குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணும். உங்கள் குடும்பத்தை நடத்துறது என்ன? தேவனுடைய வார்த்தையா? அவருடைய வார்த்தை கேட்டு செய்கிறீங்களா? ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவள் குடும்பத்தை நடத்த முயற்சி செய்ததுனால குடும்பம் என்ன ஆயிடுச்சு? புரண்டு போச்சு. ஆண்டவர் கொடுத்த இடத்துலேருந்து தூக்கி எறியப்பட்டு தோட்டத்துக்கு வெளியே போக வேண்டியதாகிடுச்சு. கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வசனம் தான், இதை சாப்பிடாதமான்னாரு. வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால அத்தனை ஆசீர்வாதமும் இழந்தாச்சு. அந்த ஒரு கீழ்ப்படியாமையினால பூமிக்கு சாபம் வந்ததுன்னு வாசிக்கிறோம். வேதனை வாழ்க்கையில் வந்தது. நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறக்கூடாது. என்றென்றும் நிலைத்திருக்கும்படி கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். நீங்கள் என்ன பேசினாலும் கீழ்ப்படிய கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போட கிருபை தாரும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு வீடு நிலைத்திருக்க வேண்டுமா, குடும்பம் நிலைச்சிருக்க வேண்டுமா, அதற்கு அவசியம் என்ன? நீதிமொழிகள் 14:1. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். முதலாவது சொன்னேன், நம்முடைய குடும்பமாகிய வீடு நிலைத்திருக்க வேண்டுமானால் இட் ஷுட் பி ஃபவுண்டட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு தான் நிலைச்சிருக்கும். ரெண்டாவது, நம்முடைய குடும்பமாகிய வீடு நிலைத்திருக்க வேண்டுமானா இட் ஷுட் பி ஃபவுண்டட் ஆன் விஸ்டம். ஞானத்தின் மேல் ஒரு வீடு அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். ஞானம் இல்லாதவர்கள் வீட்டை நிலைத்திருக்கும்படி காப்பாற்ற முடியவே முடியாது. ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் 1 கொரிந்தியர் 3:10-11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுவார், எனக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்பாச்சாரி, வைஸ் மாஸ்டர் பில்டர்னு சொல்றார். ஞானமாக அஸ்திபாரம் போட்டேன். நான் கட்டினது நிலைத்திருக்குமானால் நான் தேவனிடத்தில் கிரீடத்தை பெறுவேன் என்று பின்னால் முடிக்கிறாரு. அப்போ இந்த நிலைத்திருக்கிற வீடுக்கு அவர் என்ன போட்டிருந்தார்னு கேட்டால், ஞானத்தினால் அவர் நிறைந்திருந்தார். இங்கே பாருங்க, ஒரு குடும்பம் நிலைச்சிருக்கிறதுக்கு செல்வத்தை விட ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்கள் அதான் நீதிமொழிகள் 16:16 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 8:11 வாசித்து பாருங்க. 8:11. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும், 10ஆம் வசனத்திலிருந்து, பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு. அப்போ ஞானம் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பணம் இருந்தால் குடும்பத்தை நான் நடத்திடலான்னு. இல்லைல்லப்பா, உலகத்தின் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் குடும்பம் நடத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் குடும்பம் நடத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. உலகத்திலே இன்னைக்கு பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஈலான் மஸ்க் அப்படின்னு சொல்கிற ஒரு டெஸ்லா கம்பெனி வச்சுருக்காரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவ்வளோ பணக்காரன். சமீபத்தில் அவரை பற்றிய செய்தி வெளியே வந்தது. அவருடைய மகள் 18 வயதா 20 வயதா தெரியல, அந்த மகள் பகிரங்கமாய் சொல்லியிருக்கிறாள், இவரை என்னுடைய அப்பாவாக நான் ஏற்றுக்கொள்ள நான் விருப்பம் இல்லை. எவ்வளோ பணங்க, சொந்த பொண்ணு வீட்டில் இல்லை. என்ன பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பணத்தை விட முக்கியமானது ஞானம். ஞானம்.
இன்னும் நான் வாசிக்கணும்னா நீங்கள் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். பலனை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஞானம். ஜிம்முக்கு போகிறத விட ரொம்ப முக்கியமானது என்னது சொல்லுங்க? உடம்பை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறத விட ஞானமாக நடந்தால் தான் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியும். பணத்தை விட ஞானம், பலத்தை விட ஞானம். நீங்கள் பிரசங்கி 9:18 வாசித்தால், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஆமாம், யுத்தம் பண்ணுறதுன்றது என்ன, நம்ம வாயில் எப்படி பேசி எப்படி சாதுரியமாக ஸ்மார்ட்டாக என்ன வேலை செஞ்சாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஞானம். சண்டை போடுறத விட, போராட்டம் பண்ணுறதை விட, வாக்குவாதம் பண்ணுறதை விட ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் மட்டும் இல்லை என்றால் நம்ம குடும்பத்தை நடத்தவே முடியவே முடியாது. குடும்பம் நிலைச்சிருக்காது. ஆண்டவற்றை நம்ம கேட்கணும், எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, என் குடும்பத்தை நிலைச்சிருக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. புத்தி இல்லாத மனைவி தன் சொந்த கைகளினாலேயே குடும்பத்தை என்ன செய்வாள்? நொறுக்கி போடுவாள், உடைச்சு போட்டுருவாள். இன்றைக்கு சபையானது தேவன்கிட்ட கேட்க வேண்டிய காரியத்தில் முக்கியமானது என்னென்னா, லார்ட் கிவ் மீ விஸ்டம், எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எதை தேடுறாங்கன்னா, எவ்வளோ சம்பளம் தேடுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. வருஷத்துக்கு 12 லட்சம் வருதா, மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம், இதை தான் ரொம்ப தேடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொத்துக்கள் இருக்கான்னு தேடுறாங்க, ஆஸ்தி இருக்கா, படிப்பை தேடுறாங்க, அழகை தேடுறாங்க, அந்தஸ்தை தேடுறாங்கங்க, எல்லாத்தையுமே தேடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் தேடி எல்லாம் மேட்ச் பண்ணி எல்லாம் ஆரம்பித்த பிறகு இவ்வளவு இருந்து குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியல. பணம் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, பொருள் இருக்குங்க, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. வீட்டில் 2 பேர் ஒன்றா குடியிருக்க முடியல. 10 நிமிஷம் 2 பேர் பேச ஆரம்பித்தாலே சண்டைங்க. 10 நிமிஷம் பேச ஆரம்பித்தா போதும், வீடு 2 பட்டுரும். அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஊரார் வரணும், பெற்றோர் வரணும், பாஸ்டர் வரணும், எல்லோரும் வரணும். இவங்களை எல்லாரையும் சேர்த்து வைக்கணும். என்னப்பா உனக்கு குறை, ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறை கிடையாது. தேவைக்கு அதிகமாக காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்று தான் மிஸ்ஸிங். என்னது அது? ஞானம் இல்லை. அழகு இருக்குது, ஞானம் இல்லை. பணம் இருக்குது, ஞானம் இல்லை. குடும்பம் நிற்கணுமாங்க? ஞானத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஞானம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அருளப்படும். ஞானம் கர்த்தருடையது, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் என்று வாசி. ஆண்டவற்ற ஞானம் கேளுங்க. தயவு செய்து உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், குடும்பத்தை நம்ம படித்ததுனால குடும்பம் நடத்திட முடியாதுங்க. பணம் சம்பாதிக்கிறதுனால குடும்பத்தை நடத்திட முடியாது. அந்தஸ்தை உயர்வாக வச்சிருக்கிறதுனால நம்ம குடும்பத்தை நடத்திட முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் தேவ ஞானம் நமக்கு தேவை. ஒரு சின்ன புத்தியினம் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன சொற்ப மதியினம் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணும். ஆபிரகாம், சாராள் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பன் இல்லையா? தேவனோடு பேசின மனுஷன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு புத்தியினத்தை செஞ்சான் பாருங்க. என்ன புத்தியினம்? ஒரு நாள் மனைவி சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளை பிறக்கலை, அதனால் ஆகார் மூலமாக பிள்ளை பெறுன்னு கொடுத்தாங்க. ஆபிரகாம் யோசிக்கலை, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கல, இது செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்கல. மனைவி புத்தி, சுய புத்தியை நம்பிட்டு இறங்கிட்டாரு. வயதான காலத்தில் ஆகார் மூலமாய் பிள்ளை பிறந்தது, சந்தேகம் கிடையாது. ஆனால் எடுத்து வச்ச காலை பின்னால் வைக்க முடியலை. இப்போ
ஏனென்றால் வேதம் சொல்லுது, ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அங்கே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வீட்டை விட்டு ஓட, திருப்பி வர, பிள்ளை பெருசாகிட்டான். இப்போ வேதம் சொல்லுது, ஒரு நாள் கர்த்தரே சொல்கிறாரு, உன் மனைவி சொல்கிறபடி கேட்டு அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் அனுப்பிவிடு. வேதம் சொல்ல அந்த காரியம் ஆபிரகாமுக்கு ரொம்ப வெசனமாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன புத்தியினங்க, ஒரு துஷ்ட மனுஷனாக, துஷ்ட சந்ததியாக வாழ்க்கை தொடருது. அதை ஏதாவது நிறுத்த முடியுமா? அழிக்க முடியுமா? முடியாது. ஒரே ஒரு மதியினம். தாவீதை பாருங்க, மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மனுஷன் ஒரு நாள் மேலே உப்பரிக்கையில் சுற்றிட்டு இருக்கிறாரு. என்ன, எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டான், இவர் மேலே போய் சுற்றிட்டு இருக்கிறாரு. கீழே தன்னுடைய உண்மை உள்ள சேவகனாகிய உரியாவின் மனைவி ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஏதோ வாலிப பையன் ஒரு பெண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணாதவன் பார்த்தான், ஏதோ ஆசைப்பட்டான், விழுந்தான்னா பரவாயில்ல. இவர் யாருன்னா மனைவிகள் உடையவர், பிள்ளைகளை பெற்றவர். அந்த ஒரு காட்சியிலேருந்து வெளியே வர முடியல பாருங்க. புத்தீனமாக என்ன செய்தான்னா அந்த பெண்ணை தன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். கதை எப்படி முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். கடைசியில் குற்றமே செய்யாத ஒரு உரியாவை சொந்த கையினால் கடிதம் எழுதி கொலை பண்ணிட்டாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் கர்த்தரை எனக்கு முன்பாக என்றைக்கும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்ன மனுஷன் இந்த ஆளு. இந்த மனுஷன் லைஃப்பில் ஒரு புத்தியினங்க, ஒரே ஒரு புத்தியினம், குடும்பமே போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையும் ஒருத்த மோதிக்கிறான். கடைசியில் கதை எப்படி முடிஞ்சு உங்களுக்கு தெரியும்ல. சாலமோன் தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அதோனியாவை வெட்டி போட்டான், கொலை பண்ணிட்டாங்க. அந்த மரணம் அப்படியே தொடருது பாருங்க, கொலை தொடருது. ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? புத்தீனமாங்க. அன்னைக்கு பார்த்த பார்வையில் பட்டுன்னு திரும்பி போயிருந்தேன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். ஒரே ஒரு புத்தீனம் பண்ண, ஒரு புத்தீனங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன்கிட்ட ஞானத்தை கேட்கணும். அப்பா, நான் ஆஃபீஸ் போகிறேன், பல பேரை சந்திக்கிறேன், பல பேரோடு நான் பழகிறேன், புத்தி இல்லாமல் நடந்துக்கிடாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. புத்தி இல்லாமல் பேசிடக்கூடாது, புத்தி இல்லாமல் நடந்துக்கிடக்கூடாது, புத்தி இல்லாமல் நான் முன்னேறிடக்கூடாது, புத்தி இல்லாமல் வார்த்தையை விட்டுறக்கூடாது. எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பிசாசானுக்கு எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க. தாவீதை போல பிரகாசித்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு மண்ணில் விழுந்து கிடக்குறாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அவமானத்தில் நிற்குதுங்க. எத்தனை குடும்பம் கண்ணீர், எத்தனை குடும்பம் வெட்கமாய் முடிந்து விட்டது. எங்கிருந்து ஆரம்பிச்சது நினைக்கிறீங்க? ஒரே ஒரு புத்தியினம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே, உலகத்தில் நான் படித்த ஞானத்தில் இல்லை, பரத்திலிருந்து எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, எனக்கு ஞானம் தாங்கப்பா. என் உறவுகளை கையாளுறதுக்கு ஞானத்தை தாங்க. கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற பணத்தை கையாளுறதுக்கு ஞானத்தை தாங்க. என் நேரத்தை கையாளுறதுக்கு ஞானத்தை தாங்க. என் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஞானத்தை தாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கணும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். கண்ணீரோடு வந்து நின்றாங்க. அந்த மனைவி கதறுகிறாள். எதுக்கு தெரியுமா? சொல்கிறா, பாஸ்டர், நாளைக்கு என் வீடு விற்கிறோம் பாஸ்டர். ஏம்மா விற்கிறீங்க? இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல பாஸ்டர், இந்த லாக்டவுனில் எனக்கே தெரியாமல் கேமிங்குள்ளே போனார் பாஸ்டர். கேமிங்கில் ஆரம்பித்தார். கேம் விளையாடி 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 சூதாட்டத்துக்குள்ளே போனார். சூதாட்டம், ஆன்லைனில் ரம்மி விளையாட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு 500 ரூபா போடு, அப்போ 1000 ரூபா போடு, 5000 ரூபா போடு, போட்டு போட்டு உனக்கு காசு கிடைக்கும் காசு கிடைக்கும் காசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு மனுஷன் விளையாடி 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 விளையாடி
எந்த நிலைமைக்கு வீடு வந்துருச்சுன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டை விற்க போகிறோம்ப்பா சார், கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு. எவ்வளோமா வீடுன்னு கேட்டேன். 2.5 கோடி, 2.5 crores. யார் தெரியுமா? விசுவாசி. 2.5 கோடிங்க. வீடை விற்று 100% அப்படியே கடன் கொடுத்தாங்க. அப்பவும் கடன் முடியலை. சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்கலாம் சேர்ந்து அவங்க காசை கலெக்ட் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது பாஸ்டர். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டணும் தெரியுமா? இந்த மனுஷன் ஒரே ஆள் போய் விளையாடி என் குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்துட்டார் பாஸ்டர். என்ன இல்லை? ஞானம் இல்லைங்க, ஒரு புத்தியினம் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடுச்சு. பிரியமானவர்களே, முதியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல என்று வாசிக்கிறோம். வயசு இருக்குன்றதுக்காக நம்மலாம் ஞானிகள் நினச்சிடக்கூடாது. ரொம்ப படிச்சிருக்கிறோம் நம்ம ஞானி நினச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் ஞானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அல்லேலூயா. சாலமோன்ட்ட கர்த்தர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும் கேளு. ரொம்ப ஞானமாக கேட்டாங்க. அவன் சொன்னான், எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம், எனக்கு நீடித்த ஆயுசும் வேணாம், சத்துருக்கள் ஜீவனும் வேணாம், இந்த திரளான ஜனங்களை நான் ஆளுகை செய்கிறதுக்கு எனக்கு என்ன தாரும்? ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். கர்த்தர் ரொம்ப பிரியப்பட்டார் அவன் ஜெபத்தை கேட்டு. அப்பா, நீ மற்றவங்கள போல கேட்காம நீ ஞானத்தை கேட்டி உனக்கு தர்றேன். ஆனால் கவனிங்க, இதில் தான் முக்கியமான ட்விஸ்டே இருக்குது. ஆயிரமான பாடல்கள், நீதிமொழிகள் எல்லாம் எழுதி சேபா ராஜஸ்திரிலாம் இவர் ஞானத்தை பார்த்து அதிர்ந்து போய் ஆசைப்பட்டு, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறவர்களெல்லாம் பாக்கியவான்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு புகழ் பெற்று பொன்னும் வெள்ளியும் குவியலாக சேர்த்துறாங்க. எண்ணவே முடியல, அவ்வளோ வந்துருச்சு. அவனுடைய கீர்த்தி எல்லா இடமும் பரம்பினது. ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? தேசத்தை எப்படி நடத்தணும்னு ஞானம் இருந்துச்சு, தான் சொந்த வீட்டை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியல. அங்கே விட்டார் கோட்டை. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால் 1000 மனைவி. முடிவென்ன? ஒவ்வொரு மனைவிக்காக அவங்கவுங்க நாட்டிலேருந்து வந்த ஒவ்வொரு மனைவிக்கு இவரே தேவாலயத்தை கட்டின அதே சாலமோன் தன்னுடைய கைகளாலே விக்கிரக கோயில்களை கட்டினான். அவனுடைய முதிர் வயதில் இந்த மனைவிகளே என்ன செய்தாங்கன்னா, கர்த்தரை விட்டு அவனை விலக்கிட்டாங்க. என்ன பயங்கரம்! தேசத்தை ஆள்றதுக்கு ஞானம் கேட்ட மனுஷன் என் வாழ்க்கையை நடத்த ஞானம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்காம போயிட்டான் பாருங்க. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்காம போயிட்டான். ஊருக்கு எல்லாருக்கும் நல்ல நியாய தீர்ப்பு கொடுத்தான். யாரு பிள்ளை யாருடையதுன்னு அழகாக சொல்லிட்டாரு. ஆனால் தான் மனைவியை தேடுறதுக்கு, தான் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன இல்லை? பிரியமானவர்களே, உங்கள் வீடு நிலைச்சிருக்கணுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. முதலாவது வீடு நிலைச்சிருக்கணும்னா முதலாவது என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்படணும். ரெண்டாவது, தேவ ஞானம் தேவை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. யாருங்க இந்த மனுஷன்? என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு மனுஷனா யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்தாதான் இந்த நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்மளுக்கு புரியும். அது என்ன தெரியுமா? நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, கர்த்தருக்கு பயந்த ஒரு கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். வெரி குட். 3ஆம் வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ தான் விஷயமே இருக்குது. 4ஆம் வசனம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன்,
இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் 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 என்றென்றைக்கும் ஆசைக்கப்படும். யாருங்க இவர்? யார் இவருன்னு கேட்டா, மூணாவது, நற்கிரியைகளால் நிறைந்தவன். ஃபவுண்டட் ஆன் காட்ஸ் வேர்ட், நம்பர் 1. நம்பர் 2, ஃபவுண்டட் ஆன் விஸ்டம். நம்பர் 3, ஃபவுண்டட் ஆன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் ஏங்க நிலைச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருந்து தேவை உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறான். அவன் நற்கிரியைகள் என்ன செய்ததுன்னு சொன்னால், என்றென்றைக்கு அவன் அசைக்கப்படாதபடி அவனை நிலைத்திருக்க வைத்தது. நிலைத்திருக்க வைத்தது. நம்ம வாழ்க்கையில் நற்கிரியைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குன்றது உண்மை. ஆனால் வேதம் சொல்லுது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவனை பார்த்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கிரியைகளை காட்ட முடியவில்லை என்றால் அந்த விசுவாசத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வீடு நிலைச்சிருக்கணுமாங்க. உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்னா, நற்கிரியைகளை செய்கிற வீடாக இருக்கணும். இன்றைக்கி எப்பொழுதும் போல இல்லாமல் நம்ம வீடுகளில் ஒரு பிரச்சனை ஒன்று எழும்பிட்டே வருதுங்க. அது என்ன தெரியுமா? நல்ல கிரியைகளை விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள், செய்ய தான் மனசு இல்லை. நான் சொல்ல விளங்குதாங்க? ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் தங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும், தங்களை ஆசீர்வதிக்கணும், மேன்மைப்படுத்தணும், உயர்த்தணும், பெருக பண்ணணும், விஸ்தரிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. கர்த்தர்ட்டேருந்து வாங்க 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 நமக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் சொந்த வீட்டாரை கூட விசாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லைன்னா இருதயம் இல்லாமல் போயிடுச்சு. சொந்த வீட்டார். இன்றைக்கி பிள்ளைங்க கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், தேசத்தில் உயர்ந்திருக்கணும், நான் ஞானமாக இருக்கணும், நான் படிச்சிருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், எல்லாம் இருக்குங்க. ஆனால் சொந்த பெற்றாரை கூட மறந்துட்டாங்க. வயசு வரும்போது அவங்கள வளர்த்த பெற்றோர் இன்னைக்கு அனாதைகளாக விட்டுருக்காங்க. இதுவல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டிய வாழ்க்கை. நீங்கள் வீடு நிலைச்சிருக்கணுமாங்க. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. மற்ற எந்த கற்பனைக்கும் வாக்கு தத்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு வாக்கு தத்தத்தோடு வர்ற கற்பனை என்னன்னு கேட்டால் 10 கற்பனையில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அப்போ உனக்கு வாக்கு தத்தம் இருக்குது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நீ நிலைத்திருப்பாய், நீ அசையாமல் இருப்பாய். ஏங்க நம்ம வாழ்க்கையில் பெருகிறதுல நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம விரும்புகிறோமா, அல்லது ஆண்டவரே நான் நற்கிரியைகளை செய்கிறதுல நான் வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு விரும்புகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் உங்கள் ஜெபம் என்னவா இருந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த புது வருஷத்தில் இதெல்லாம் தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டு ஜெபம் பண்ணோமா, அல்லது நான் நிறைய கொடுக்கிறவனாக மாறின ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவோமா? வேதம் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நான் நிறைய கற்றுட்டு பெறணும்னு ஆசைப்படுறத விட நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, அதுதான் முக்கியம். அப்படி செஞ்சு பாருங்கள். என்னிடத்தில் வருகிற எல்லாருக்கும் நற்கிரியைகளிலே நான் தேறுகிறவனாக மாறணும். யோப்பாவில் ஒரு சீஷி ஒருத்தர் இருந்தா, அவள் பேர் தொர்க்காள். அவள் மரித்த போது பேதுருவை அழைப்பித்து அவள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் எடுத்து காமிச்சாங்க. அவள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. வாழ்நாள் எல்லாம் நற்கிரியைகளாலே தன்னை அலங்கரித்திருந்தாள். ஒரு மனுஷன் தன் வாசலிலேயே லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான். சம்பரமாக சாப்பிட்டான், சம்பரமாக உடுத்தான். ஆனால் அந்த ஏழையின் மேல் கரிசனை இல்லாமல் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, வேதனை உள்ள இடத்திலே காணப்பட்டான். கெஞ்சரான் மேலே போய், 5 சகோதரர்கள் இருக்காங்க, இரக்கம் காட்டுங்க. இரக்கமே கிடைக்கல. பிரியமானவர்களே, நம்ம வீடு நிலைச்சிருக்கணுமாங்க. நம்ம என்ன விதைக்கிறோம் யோசித்து பாருங்க. என்ன விதைச்சிட்ருக்கோம்? டெய்லி நம்ம என்ன விதைக்கிறோம்? நற்கிரியைகளை விதைக்கிறோமா, துர்க்கிரியைகளை விதைக்கிறோம்? எதை விதைக்கிறோம்? நம்முடைய சொந்த வீட்டாருக்கு என்னங்க விதைக்கிறோம்? அன்பை விதைக்கிறோமா, இரக்கத்தை விதைக்கிறோமா?
நம்ம பெற்றோருக்கு என்னங்க விதைக்கிறோம்? நன்மையை விதைக்கிறோமா, தீமையை விதைக்கிறோமா? நம்முடைய உறவினர்கள் நடுவில் நம்முடைய பெயர் என்னங்க? ஒரு விசுவாசின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் நற்கிரியைகள் செய்வதற்காக அறியப்பட்டிருக்கிறோம்? நம்ம வீடு நிலைச்சிருக்கணுமாங்க? நம்ம குடும்பம் நிலைச்சிருக்கணுமா? நம்முடைய சந்ததி இந்த தேசத்தில் பலத்திருக்க வேண்டுமா? நற்கிரியைகள் செய்கிறதில் ஐஸ்வர்யவான்களாக இருங்க. நற்கிரியை செய்யுங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழாம, ஆண்டவரே என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கடைசி நாட்களில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் ஜனங்கள் தற்பிரியராய் மாறிடுவாங்க. தங்களையே தாங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல்ஃபிஷாக மாறிடுவாங்க. கண்கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாதிருக்கிற தேவனில் எப்படி அன்பாயிருப்பான்? எது ஆண்டவரே பிரதான கற்பனை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக என்பது முதலாம் பிரதான கற்பனை. சொல்லிட்டு நிறுத்தாம, இதற்கு இணையான இரண்டாம் கற்பனை, உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பாய். நல்லா உங்களுக்கு அன்பா சொல்றேன். கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவிய நாட்களில் நம்ம வீடு நம்ம குடும்பம் நிலைச்சிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வச்சுட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொந்த வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க. தேவையோடு இருக்கிறவங்கள பார்க்கும்போது கண்களை மறைக்காதீங்க. நன்மையை விதைங்க. நீங்கள் விதைச்சு பாருங்க, உங்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு தெரியவே மாட்டாங்க. ஏன்னா விதைச்சிருக்கான். இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். என் குடும்பம் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆவியான ஒரு சத்தத்தை நீங்கள் உண்மையாக கேட்டு உங்கள் வீடு நிலைச்சிருக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த 3 காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பம் என்றென்றைக்கும் உமக்கு சமூகத்துக்கு மேலே நிற்கும்படி, உங்களுடைய வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வீடு ஆழமாக அஸ்திபாரம் போடப்பட்ட கற்பாறை ஆகிய உண்மையில் என்னை நான் வைக்கிறேன். ஆண்டவரே, என் வீடு நிலைச்சிருக்கிறதுக்கு தெய்வீக ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய ஞானத்தினால் நான் நடத்தட்டும். உம்முடைய வசனத்தினால் உண்டாகிற ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. உம்முடைய வசனத்தினால் வருகிறேன். தாவீது சொல்லுவார், உம்முடைய வசனம் எனக்கு, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு தியானமாக இருந்ததுனால எனக்கு போதித்தவர்களை பார்க்கல நான் ஞானமாக மாறிட்டேன். என் சத்துருக்களை விட நான் ஞானமாயிட்டேன். இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா என் புத்தியிலேருந்து வரல, சுய புத்தியில் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஞானம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் எல்லாம் செவையாக்குவார். உம்முடைய ஞானத்தை சார்ந்து கொண்டு உம்முடைய ஞானத்தின்படி வாழ கிருபைத்தார். 3வது, நற்கிரியை செய்ய கிருபைத்தார். கையை திறக்க கிருபைத்தார். என் குடும்பத்தில் என்ன, எனக்கு ஒரு பேர் இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசின்னு இல்லை, விசாரிக்கிறவன், உதவி செய்கிறவன், நன்மை செய்கிறவன். எனக்கு அந்த கிருபையை தாங்க. காயினை பாருங்க, ஒரே ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். கோபம் எழும்பிருச்சு. கர்த்தர் வந்து சொன்னார், எப்பா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யலை பாவம் வாசப்படியில் படுத்துக்கிடுனாரு. கேட்கலங்க. அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான், கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கு இடம் கொடுத்தான். நன்மை செய்ய வேண்டியவன் சொந்த சகோதரனை அடித்து கொண்டு போட்டாங்க. அவன் நினச்சான் பிரச்சனையை முடிச்சுட்டேன்னு. என்ன சொன்னான் தெரியுமா? கடைசியில் கர்த்தரை பார்த்து, அலைந்து திரிகிறவனாய் மாறிட்டேன், என்னை பார்க்குறவன்லாம் கொண்டு போவான். ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யலை. விளைவு என்னென்னா நிலைத்திருக்க முடியலை, அலைய வேண்டியதாகிடுச்சு. ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறாரு. நன்மை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட ஆரம்பிப்பார், குடும்பத்தை கட்ட ஆரம்பிப்பார். அஸ்திபாரம் உள்ள வீடாங்க என்றென்றைக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் இந்த தேசத்தில் பேர் பெற்றிருக்க செய்வார். உங்கள் வீட்டை யாரும் அசைக்கவே முடியாது.
எந்த பிரச்சனையும் அசைக்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னும் அதிகமான கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.